ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து ஜூன் மந்த் ஆயிடுச்சு. ஜூன் 1 2026 நம்மளோட எக்ஸர்வீஸ்மென் குழந்தைங்க நிறைய பேர் நீட் எழுதிட்டு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய எக்ஸர்வீஸ்மேனோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி சீட்டு கிடைக்கும், ப்ளஸ் லாஸ்ட் இயர் என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சு, இதுக்கு எப்படி நம்ம வந்து போகிறது அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அவங்களோட பேரண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இதை பற்றி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்றைக்குமே எக்ஸர்வீஸ்மேனோட அவேர்னஸ் ப்ளஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக எடுத்து வந்து போட்டுட்ருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் ஃபுல்லாமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருப்பாங்க. நம்மளோட குழந்தைங்க வந்து நீட் ப்ளஸ் இன்ஜினியரிங்காக அட்மிஷன்ஸ் போயிட்டுருப்பாங்க. இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு தான் நம்மளுக்கு இருக்குது எக்ஸர்வீஸ்மென் கோட்டா அப்படின்னு சொல்லி. அது வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு போரில் வீரமரணம் அடைஞ்சவங்க, அதுக்கடுத்து சேனா மெடல், சூரிய சக்ரா, அசோக் சக்ரா இந்த மாதிரி வாங்கினவங்க, தீவிரவாதி ஆக்டிவிட்டி அல்ல போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறந்த குழந்தைங்களுக்கு ப்ரியாரிட்டி 1, 2, 3 அப்படின்னு வரும். நார்மலாக உயிரோடு இருக்கிற எக்ஸர்வீஸ்மேன் நாட்டை காப்பாற்றிட்டு இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரியாரிட்டி 6 வருவாங்க. அப்படி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதை நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா கோரிக்கை வச்சும் இப்போ வரைக்கும் அது நிறைவேறலை. இது வந்து மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பிடிஎஸ் மட்டும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அந்த சீட்டு வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்குது எக்ஸர்வீஸ்மேனுக்கு. அப்போ 10 சீட்டு ப்ளஸ் 1 11 சீட்டு. இதே போல் இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு 150 சீட்டு இருக்குது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு. இப்போ இந்த 150 சீட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து காலேஜ்லேயும் பரவலாக கிடக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு காலேஜுக்கு ஃபிக்ஸ் கிடையாது. இப்போ இது என்னென்ன காலேஜ், அதுக்கடுத்து வந்து இதில் வந்து கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் என்னவாக இருந்துச்சு, எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் உள்ளே சேர்கிறதுக்கு கட் ஆஃப் என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்துச்சு, அதுக்கடுத்து என்ன கம்யூனிட்டிக்கு இருந்துச்சு அப்படிங்கிற சின்ன அவேர்னஸ் தான். இது வந்து லாஸ்ட் இயருக்கு தான், இந்த வருஷத்துக்கு இன்னும் அது வந்து பண்ணுறதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது வந்து போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன கேஸ்ட் வைஸ், ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஆனால் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடியதில் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 150 சீட்டான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு செல்ஃபில் தான் அதிகமாக இருக்குது 108 சீட்டு. மற்றதில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா 34, யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 8 சீட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. 150 சீட் நம்ம சொல்கிறோம், ஆனால் எந்த காலேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இது வந்து போன வருஷத்துக்கான லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸர்வீஸ்மேன் ரேங்க்கு, அதுக்கடுத்து குழந்தையோட மார்க்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, எந்தெந்த காலேஜோட கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலேஜ் பேர் வராது, அந்த கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எக்ஸர்வீஸ்மேன் போன வருஷத்துக்கான ரேங்கிங் எவ்வளோ, லாஸ்ட்டு கட் ஆஃப், இப்போ நம்ம சொல்லுவோம் லாஸ்ட்டு கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 140 கிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கு உங்கள் குழந்தை எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கு, இப்போ உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளோட விழிப்புணர்வு வீடியோ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து எல்லாரும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன ஏது, இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும். அரசு கல்லூரியில் நம்மளுக்கு வந்து நிறைய சீட்டு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் தான் நிறைய சீட் இருக்குது. இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்படிங்கிற போது அரசு காலேஜுக்கு ஈக்குவலாக செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஒரு சில செல்ஃப் ஃபைனான்ஸ் நல்லபடியாக செயல்பட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சீட்டு அலாட்மெண்ட் ஆகி அதில் வந்து பிள்ளைங்க சேர்ந்து எப்படி நல்லபடியாக படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட. நம்மளோட நோக்கம் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைய எங்கே சேர்க்குறது, எந்த மாதிரி கிடைக்கிது, எப்படி நீங்கள் எடுக்க முடியும், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது. இப்போ நீங்கள் வந்து என் பிள்ளைய வந்து கம்ப்யூட்டர் படிக்கணும்னு நினைப்பீங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து மெக்கானிக்கலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லை சிவிலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லை இசியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ட்ரிபிளியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த குழந்தைக்கு எது விருப்பம் இருக்கோ அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு அதுக்கடுத்து எந்த மாவட்டத்தில், இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்க, எந்த மாவட்டத்தில் அதுக்கு பக்கத்தில் நியர்பையாக இருக்குது, இல்லை அதே மாவட்டத்தில் இருக்கா, எது பெஸ்ட்டு, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, லேப் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் நேரடியாக போய் இப்போவே அதை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளான உதவிகள் கண்டிப்பாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்.
நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்ற ஆர்மி குரூப்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே சப்போர்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.